மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவ மன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, சீயோனிலிருந்து ரட்சிப்பை அளிக்கும் தேவன். சீயோனில் இருந்து ரட்சிப்பை அளிக்கும் தேவன். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரே நமக்கு இரட்சகராயிருக்கிறார். அவரே நமக்கு இரட்சகராயிருந்து ரட்சிப்பை நாளும் தந்து நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற மகா தேவனாயிருக்கிறார். ஆம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை அளிக்கிற தேவன் நம் தேவன். சீயோனிலிருந்து நமக்கு இரட்சிப்பை அளிக்கிற தேவன், விடுதலையை அளிக்கிற நம் தேவன். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ரட்சிப்பு விலையேறப்பட்டதாயிருக்கிறது. அவரால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பை தர முடியும். ஏனென்று சொன்னால், அவர் மாத்திரம்தான் நம்மை ரட்சிப்பதற்காகவே மனு அவதாரம் எடுத்தார். நம்மை ரட்சிப்பதற்காகவே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்த கொடுத்தார். நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறதுனாலே நம் ஆண்டவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதராக இந்த உலகத்திலே அவதரித்து, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற அந்த நிலையிலே மாசற்ற இரத்தத்தை சிந்து கொடுக்க இந்த உலகில் வேறு யாரும் இல்லை என்கிறதை அறிந்த பிதாவானவர் தம்முடைய ஏக சுதனையே இந்த உலகின் மீட்பிற்காக, இந்த உலகின் ரட்சிப்பிற்காக அனுப்பி, அது நிமித்தமாக இந்த உலகத்தை பாவத்து நின்று ரட்சித்தார். ஆம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவர் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவர் இருக்கிறதுனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்று வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ரட்சிப்பு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்பிலே நீங்கள் முடிவு பெறைந்தோம் நிலைத்திருக்க பாருங்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் மாத்திரம்தான் தர முடியும். அந்த சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள். எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழந்து போகாதிருங்கள். ரட்சிப்பில் நிலைத்திருங்கள். நிச்சயம் உங்கள் மேல் நித்திய மகிழ்ச்சி தங்கியிருக்கும். உங்களுக்குள்ளே காணப்படுகிற சஞ்சலம் தவிப்பெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்களை உருவாக்கினவரே,
எங்களுக்காய் காயப்பட்டவரே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்காக உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கடைசி துளி இரத்தமறிக்க எங்களுக்காய் சிந்த கொடுத்தவரே, நாங்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதராய் இருக்கிறதுனாலே எங்களைப் போலவே மனிதராக மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்து எங்களை மீட்கும்படியாக கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்த கொடுத்தீரையப்பா. ஆண்டவரே, உடைய சொற்படி நடக்க உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், உம்மிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு பேருதவி செய்யுமப்பா. நீ குணப்பட்டு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தென்று ஆண்டவர் அன்று பேதுருக்கு சொன்னது போல நாங்களும் குணப்பட்டு ஆண்டவர்களை சூழ்ந்திருக்கிறவர்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு பேருதவி செய். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.